காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து திமுக நீங்கள் வாரிசு அரசியல் சொன்னீங்களோ அதே தப்பு தான் காங்கிரஸ் கட்சி பண்ணாங்க. ஐஏஎம்எல்கிட்ட இருக்கு, அது அப்படியே பாஜகவுக்கிட்டே இருக்கு. பாஜக மட்டும் தப்பு, ஐஏஎம்எல் சரிங்கிறீங்களா? பாட்டாளி கட்சி உங்களுக்கு பகை, விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு உறவா? நீ அரசை சொல்வதன் மூலம் பழைய சமத்தை கொடுக்குறீங்கன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் பதிவு இருக்குது. ஆனால் இது வன்னி அரசுடைய இரட்டை நிலைப்பாடு. நீங்கள் பசுவன் முத்துராமலிங்க தேவரை எதிர்த்து பேசுறது, ராமதாஸ் அவர்களை மனநோயாளின்னு சொல்லிடுது. ஆனால் அந்த மனநோயாளியான ராமதாஸுடைய ஆதரவை திண்டிவனம் தேர்தலில் நிற்கும் போது கேட்டாங்க. அதாவது பிஜேபியின் பிள்ளைன்னு சொன்ன தாவேக்காவை விஜயை அவருக்கு தாய்ப்பால் பத்தலாம், நீங்க தாய்ப்பால் ஊத்த போறீங்க. தீய சக்தியான திமுக ஓட்டு விழுந்தாலும் திண்டிவனத்தை வன்னி அரசு ஜெயிச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? அப்ப என்டிஏ கூட்டணி தப்புனா என்டிஏ கூட்டணியில் ஓட்டு வாங்கின காமராஜ் எதுக்கு உங்களுக்கு? என்னமோ திமுக கூட்டணி வந்து என்னமோ கணவன் மாதிரியும் கூட்டணி கட்சிகள்லாம் மனைவி மாதிரியும், அதாவது மாலையறவன் ஒருத்தர் புணர்ச்சி வர்றதுக்குன்னா ஒருத்தர் பெரியாரை துணைக்கு இழுத்துக்கிறது. இது ஒரு மட்டமான விமர்சனமாக நான் பார்க்கிறேன். அதை ராசாவிடமிருந்து பார்ப்பதற்குல்ல, விடுதலை சிறுத்தைகளை மையம் வச்சுதான் அவர்கள் பேசியது போல இருக்கு. ஆட்சியில் இருந்த கட்சி, தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்த கட்சி இன்னைக்கு சுருங்கி போய் 59 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியா மாறிடுச்சு. பெரிய இழப்பு திமுக. ஆனால் பெரிய இழப்பு திமுக இல்லாத மாதிரி சொல்றாங்க. அப்ப திமுக அடுத்த தேர்தலில் யாருடன் கூட்டணி? நீங்க பிஜேபியோட கூட்டணி போவோம், தாவேக்கோட கூட்டணி போவோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நம்ம கூட ராஜா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அரசியல் விமர்சகர். அவரோட தான் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து ஒரு ஸ்டேபிளான ஆட்சி தாண்டி இப்போ வந்து நல்லாட்சி கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. முதல் கட்டமாக வந்து நம்ம நியூஸில் பார்க்குறோம், சுற்றி முற்றி விஷயங்கள் கேள்விப்படுறோம். டாஸ்மாக் மூடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ விஜய் அவர்களுடைய ஆட்சியை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்ட பார்வையாக என்ன விமர்சனத்தை வைக்க விரும்புகிறீங்க? முதல்ல பதவியேற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ சமூகநீதி சார்பாக இன்றைக்கி நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏறத்தாழ வந்து 8க்கும் மேற்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த பறையர்கள், பல்லர்கள் உட்பட, அருந்தேரி சமூகத்தை உட்பட கொடுத்துருக்காரு. அது தமிழ்நாட்டில் முதல் முறை. அதை வரவேற்போம். ஆனால் அதை தாண்டி மற்ற பொய்கள் கட்டமைக்கிறாங்களா, அதெல்லாம் உண்மைகள் இல்லை. அதாவது இஸ்லாமியர்களுக்கு 2 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. திமுகவில் அதிமுகவில் அது கொடுத்துருக்காங்க. அது வேறு முதல் பெண் அமைச்சர்னு சொன்னது மகா முட்டாள்தனமான இது. ஏன்னா கோகுலநந்தரா, வளர்மதி, விஜயலட்சுமி, ராஜலட்சுமி பலர் இருந்தாங்க அண்ணா திமுகவில். திமுக தரப்படி அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க இப்போ அதுக்கு அடுத்ததான் வந்திருக்காங்க. அதனால் வந்து நிறையா பொய்யை அவங்க கட்டமைக்கிறாங்க. எப்படி இந்த தேர்தலில் இன்ஸ்டாகிராமில் மீண்டும் மீண்டும் வந்து நான் பொது தொகுதிகளில் தலித்தை நிறுத்தணும், பொது தொகுதியில் தலித்தை நிறுத்தணும்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் வந்து அவர்களுடைய ஏமாத்து வேலை. அப்படி எதுவும் அவங்க செய்யலை. என்ன அதுதான் இது. ஒரே ஒரு தொகுதி நினைக்கிறேன், அந்த ஒரு தொகுதி தாண்டி வேறு எதுலேயும் செய்யலை. ஆனால் பரவலாக 20க்கும் மேற்பட்ட தொகுதி நிறுத்தின மாதிரி சொல்கிறது, அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். அதுபோல் அமைச்சராக பதவியேற்கக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கு முதல் முறை அமைச்சராக இருக்கார். பல்வேறு இயக்க பணிகளில் இருந்து பாடுபட்டு ஒரு தமிழ் தேசிய அரசியலில் பயணித்து வந்திருக்கார். அதனால் அதை வரவேற்போம். ஆனால் அதை தாண்டி சாதிகள் மீதான வன்மத்தை எல்லாம் அவர் சில இடத்துல பேசியிருக்காரு. அதுக்கு எல்லாமே நம்ம ஆதரிக்க முடியாது. ஒரு அமைச்சராக வந்திருக்கதை நம்ம ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா அந்த துறைக்கு அதாவது யாரும் அமைச்சர்கள் வராங்க போகிறாங்க. அதில் நான் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒருத்தர் வந்திருக்கும் போது வரவேற்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ சாதி பிரதிநிதித்துவம்ன்றது ஒரு அமைச்சரவையில் ரொம்ப முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக வரலாறாக தான் சொல்லியிருக்கு. ஒரு தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் இருப்பார் அப்படின்னு. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு கட்டமைப்பே வித்தியாசமாக இருக்குது. ஒரு 7 தலித் சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு வந்து அமைச்சரவையாக பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பிராமணர்களுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குறிப்பாக இந்த 7 தலித்தவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தது பெரிய விஷயமா பேச எந்த அளவுக்கு படுதோ, அதே அளவுக்கு 2 பிராமணர்களுக்கு வந்து முக்கியமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த பேலன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இந்த சமூகத்தினோட கட்டமைப்பில் இந்த எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு? முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த ஒரு 8 பேர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். அது தமிழ்நாட்டிலே இது ஏறத்தாழ இது முதல் முறை. அடுத்தது மீதி விஷயங்கள்லாம் கவனிக்கணும். பிராமணர்கள் கொடுத்ததுமே வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே பிராமணர்கள் இங்கே வந்து பிரஸ்துரி அம்மா அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் முதலமைச்சராகவே இருந்தாங்க.
ஷெண்டே வந்து இருந்தார், சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த தேர்தலில் கூட 101 வயதில் வாக்களித்தார் அவர். அதை நம்ம பார்த்துருப்போம் சமூக ஊடகங்களில். ஆக நான் பிராமணர்கள் கொடுத்ததெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல, கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ 8 கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கி என்ன கோரிக்கை வருதுன்னா, இருந்தாலும் அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவது என்னென்னா, ஏன் நீங்கள் ரமேஷ் அவருக்கு வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் வந்து நீங்கள் இந்து அறநிலையத்துறை கொடுத்தீங்க, அதை ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாரு. அதனால் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்கிறது இருக்குல்ல, இதை வச்சு பின்னாடி ஏமாற்ற போகிறீங்களா? இதை நீங்கள் சொன்னீங்க 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்க. இன்றைக்கி பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கா இல்லையா? வசூலிக்கிறாங்களா வசூலிக்கலையா? கட்டாயம் அனைத்து ஒயின் ஷாப்பில் வசூலிச்சிருக்காங்க. ஒரு 700 ஒயின் ஷாப் மூட்டிட்டிங்கன்னா 4000 ஒயின் ஷாப் இருக்குங்க தமிழ்நாட்டில். அது 700 மூட்டை பிரச்சனையே போன மாதிரிலாம் இல்லை. பள்ளி கல்லூரிகள் பக்கத்தில் பெரிய சாலைகளில் இல்லை, என்ன பைபாஸ் போன்ற இடத்த இல்லை. அதான் அதாவது இல்லைன்னா குறைச்சிருக்காங்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் இல்லைங்கிறதுல இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்து அது நேரத்தை தான் குறைக்க முடிஞ்சதே தவிர ஒரேடியாக மூட முடியல. இப்போ அது ஒரு உண்மையிலே இது ஒரு ஸ்டெப் முன்னாடி தானே போகுது. இல்லை இப்போயும் நேரத்தை குறைக்கலையே அவங்க. 500க்கு மேற்பட்ட இடத்த அதிமுக ஆட்சியிலுமே மூடினாங்க. மூடினாங்க. அதன் பிறகு ஸ்டேட் ஹைவேவாக இருந்தது உள்ளே வச்சுக்கிட்டாங்க. பைபாஸ் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு தெரு தள்ளி உள் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுச்சுங்க. அது வக்கீல் வழக்கறிஞர் பாலு போட்ட வழக்கின் அடிப்படையில் இந்தியா முழுக்க நடந்துச்சு. ஏன்னா இங்கே தன்னெழுச்சியாக வந்து செய்கிறாங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க, ஒரு 700 மூடிக்காங்க, வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி அந்த சாராயத்துக்குள்ளே ஊழல் நடக்குதா இல்லையா, பர்ச்சேஸில் ஊழல் நடக்குதா இல்லையா, அடுத்தது வாங்குறாங்க நேரடியாக நுகரும். நீங்கள் வந்து மொத்த லாட் பர்ச்சேஸு அதுலேருந்து ஊழல்லாம் அடுத்த விஷயம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழல் பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்க. அந்த சேர்த்து வாங்குற 10 ரூபா எங்கன்னு போய் அங்கே கேட்டால் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மேலே வரைக்கும் போகுது. எப்படி அது வந்து கரூருக்கு கம்பெனிக்கு போச்சுன்னு சொன்னாங்க, அதுபோல் இப்போயும் இப்போ யாருக்கு போகுது? கரூர் கம்பெனிக்கு போச்சுங்க. இப்போ யாருக்கு போகுது? இப்போ விஜய்க்கு போதா நேரடியாக, அல்லது வேறு யாருக்கு போகுது? கட்சியில் தலைமை அவர் தான் நம்ம சம்மந்தப்படுத்த முடியும், எல்லாம் துறை அமைச்சர்கள் கேட்க முடியும். அப்போ இது யாருக்கு? இது நிறுத்தணும்ல, இது நிறுத்தப்படணும்ல. ஏன் நிறுத்தப்படலை? நேரடியாக இவங்களே வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி இவங்க தான் விமர்சனம். ஆமாம், பண்ணவங்களே அவங்க தான். அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாடி அது ஃபேமஸ் ஆச்சா இல்லையா, அது ட்ரெண்டிங் ஆச்சா இல்லையா? அப்போ நீங்கள் அதை நிறுத்தணும்ல. இன்னைக்கு ஏன் நிறுத்தலை, ஏன் நிறுத்த முடியல அப்படிங்கிறத சொல்லணும்ல, அதுக்கு நீங்கள் தீர்வு சொல்லணும்ல. அதுதான் நான் பார்க்க வேண்டியது. இப்படி பல்வேறு விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக. இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை, ஒரு 800 மருத்துவமனை வந்துருச்சு. அப்போ இது எங்கே கொண்டு போய் தனியார் நிறுவனத்தை ஊக்குவிக்கிற செயலாக மாறுதில்ல. அப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாருமே அரசு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற இடத்துல இருப்போம். கொஞ்சம் வசதி படுத்துறதுல தான் ஓரளவுக்கு. இப்போ தான் கொஞ்சம் தனியார் மருத்துவமனை நோக்கி இதுக்கு போகிறோம். எது கிளினிக்கு போகிறது பரவாயில்ல, ஆனால் சர்ஜரிங்க மாதிரி அரசு மருத்துவமனைக்கு தான் போவோம். செலவு வேணாம், அங்கே போய் பண்ணிக்கலாம். யாரோ 1-2 பேர் தான் கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அப்படி போகிறவங்க, கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய இடம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் போகிறாங்க. பெரும்பான்மையான இன்றைக்கும் மருத்துவம் வந்து அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை அது வந்து ஒரு வகையில் வந்து வாழ்க்கை தரத்துக்கான உயர்வு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை இது வந்து ஒரு வகையில் முதலாளித்துவத்துக்கு வந்து ஊக்குவிக்கிற ஒரு செயலாக பார்க்கலாமா? தனியார் மருத்துவமனை கட்டணம் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கட்டணம் வாங்குவாங்கன்னா எப்படி அது வந்து வாழ்க்கை தரம் உயரும்? ஏழைகள் எப்படி மருத்துவம் பார்க்குறது? இன்றைக்கி மாதம் 30,000 சம்பாதிச்சாலுமே ஒரு குடும்பத்தை நடத்த முடியாத சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அவன் மாதம் 10,000 கடை வாங்குற இடத்துல தான் கொண்டு போய் வச்சுருக்க சூழல் இன்றைக்கி இருக்குது. யதார்த்த இது சென்னை வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சா தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். கண்டிப்பாக சாதாரணமாக கடன் இல்லாமல் இல்லை அதுவும். அப்போ இப்படிப்பட்ட இடத்துல அவன் முன்னேறுவதற்காக என்ன வழிமுறை வச்சுருக்காங்க? விலைவாசி குறைவு. நீங்கள் கிண்டலாக ஒரு சொல்லுவாங்க 200 யூனிட்டுக்கு மின்சாரம்ட்டு. கரண்ட்டே இப்போ பிரச்சனை போச்சு. 15 நாளில் 10ஆம் தேதி ஆட்சி எடுத்தாங்க. இப்போ 15 நாளுக்குள்ளே மின்சாரமே தடைப்பட்டு கிடக்குது. அப்போ என்னென்னா மீட்ரு ஓடினா தானே 200 யூனிட் ஃப்ரீ, மீட்டரே ஓடாமல் 50 யூனிட் ஓடனா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து இதை பொறுப்பு வைக்கக்கூடிய அமைச்சர் அதை பதில் சொல்லணும்ல, இதை சரி செய்கிறதுக்கு பதில் சொல்லணும்ல. என்ன செய்ய போகிறீங்க? சரி, ஒரு 6 மாதம் விமர்சனம், 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா கட்சியும் என்ன தவறு செய்து அதை அத்தனை தவறு நீங்கள் தான் செஞ்சீங்க. ஏங்க ஐயுஎம்எல் கூட்டுக்கிட்டீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டுக்கிட்டீங்க, விடுதலை சிறுத்தைகளை கூட்டுக்கிட்டீங்க. உங்கள் காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து திமுக நீங்கள் வாரிசு அரசியல் சொன்னீங்களோ அதே தப்பு தான் காங்கிரஸ் கட்சி பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து சமூகமாக மட்டும் பார்க்க வேணாம், பாட்டாளி கட்சி உங்களுக்கு பகை, விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு உறவா?
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன இருக்கோ அதே அம்சங்கள் விடுதலை சிறுத்தைகள்ட்ட இருக்குது. ஐஏஎம்எல்கிட்ட இருக்கோ அது அப்படியே பாஜகவுக்கிட்டே இருக்குது. அப்போ பாஜக மட்டும் தப்பு, ஐஏஎம்எல் சரிங்கிறீங்களா? ஐஏஎம்எல் அமைச்சரவை சரிங்கிறீங்களா? சரிங்க, நீங்கள் நேர்மையாக அமமுக எம்எல்ஏ காமராஜை கூப்பிட்டீங்களே, காமராஜை கூப்பிட்னா யார்கிட்ட போய் ஆதரவு கேட்கணும்? டிடிவி தினகரன்ட்ட கேட்கணும். என்ன டிடிவி தினகரன்ட்ட கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர்களை போய் சந்திச்சிங்களா? இல்லை அந்தந்த எம்எல்ஏ தளி ராமச்சந்திரனை போய் பார்த்தீங்களா? அந்தந்த ஆட்களை போய் பார்த்தீங்களா? அப்படி இல்லையே, நேரடி எம்எல்ஏக்களை பார்க்கல, தலைவர்களை பார்த்தீங்க. தலைவர்கள் வந்து எம்எல்ஏக்களை வர வச்சு உங்களை அனுமதி கடிதத்தை வாங்கி கொடுத்தாங்க. இதான் நடந்துச்சு. ஆக எல்லா தவறுகளையும் பண்ணாங்க. அதே போல் அதிமுக ஒரு கட்சி உடைக்கிற வேலையை செஞ்சுங்க இல்லையா? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் தலைமையில் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்களே, வாக்களித்தாங்களே 25 பேர். அப்போ அது எந்த கணக்கில் சேருது? அந்த வாக்கு ஆர்எஸ்எஸ் ஓட்டு போட்டுதா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், எஸ்பி வேலுமணி நிற்கிற தொகுதியில், அதாவது இப்போ தொண்டாமுத்தூரில் நிற்கிறாருன்னு வச்சுங்க, தொண்டாமுத்தூரில் ஆர்எஸ்எஸ்காரங்க எஸ்பி வேலுமணிக்கு ஓட்டு போட்டாங்கங்க. அந்த ஓட்டை வாங்கின நீங்கள் ஏன் அவருடைய ஆதரவு வாங்குறீங்க? புரியுதுங்களா? அப்போ தீய சக்தியான திமுகவுடைய வாக்கு விழுந்தான் ஐஏஎம்எல் ஜெயிச்சுது. தீய சக்தியான திமுக ஓட்டு விழுந்தான் திண்டிவனத்தை வன்னியரசு ஜெயிச்சாரு. இல்லை நாங்கள் திமுகவுடைய ஓட்டு எங்களுக்கு வேணாம், திமுக ஆட்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னு சொல்ல முடியுமா? உதயநிதி ஸ்டாலின் என்ன பிரச்சாரம் பண்ணார்? நான் சேப்பாக்கில் பிரச்சாரம் பண்ணுவதை விட, சேப்பாக்கத்தில் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு வாங்குவதை விட, இங்கே பானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், அண்ணன் இங்கே வெற்றி பெறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசினாரா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், தீய சக்தின்னு சொன்ன திமுகவுடைய ஆதரவு எதுக்குங்க உங்களுக்கு? அப்போ என்டிஏ கூட்டணி தப்புனா என்டிஏ கூட்டணியில் ஓட்டு வாங்கின காமராஜ் எதுக்கு உங்களுக்கு? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதம். காமராஜனை கூட்டக்கூடாது இல்லைங்க. அதுபோல் நீங்கள் பிரிஞ்ச அணியை வந்து கூட்டு ஓட்டு போட்டாச்சு, வாக்கெடுப்பில் நீங்கள் ஓட்டு போட்டாச்சு உங்களுக்கு ஆதரவா. அப்புறம் அவங்க சேர்றாங்க பிரிகிறாங்கிறது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் கட்சி அதிமுக கட்சி என்ன பார்த்துக்குதோ அது வேறு விஷயம். ஆனால் எஸ்பி வேலுமணியும் விஜயபாஸ்கர் தலைமையில் உங்களை ஆதரிச்சாங்களா இல்லையா? அது நடந்துச்சு இல்லை? அப்போ எல்லா கட்சியும் என்ன பண்ணுச்சோ, நீங்கள் திமுக மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சீங்களோ அதே தான் திமுக ஒரு படி மிஞ்சி கூட செய்கிறீங்க. ஆட்சிக்கு அந்த 15 நாளாக நீங்கள் ஆள தூக்குறீங்க. நேரடியாக இப்போ அதிமுகவை உடைச்சதுக்கான ஒரு குற்றம் வந்து விஜய் மேலே எப்படி நேரடியாக நம்ம சுமத்த முடியும்? இல்லை, அவர் தாங்க போய் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்க வேணான்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆதரவு தேவையில்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க? ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசி, அதே மாதிரி ஒரு தலைவர்கிட்ட வந்து 4 பேர் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது கட்சியின் பலம் தானே. அப்போ நீங்கள் டைரெக்டாக விஜயை நம்ம வந்து ஒரு வகையில் குற்றம் சொல்ல முடியாதுல்ல. விஜய் மீது குற்றம் சொல்ல முடியாதுன்னே இல்லை. ஏன்னா நேரடியாக அவர்களை சந்திக்கிறார், சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை பூத்துகிறார். எஸ்பி வேலுமணிலேருந்து சிவசண்முகலேருந்து எல்லாருக்கும். அப்போ இது என்ன அர்த்தம்னா கட்சியை உடைப்பதானங்க. நாளைக்கு உங்கள் கட்சி எம்எல்ஏ 10 பேரை தூக்கிட்டு போனால் என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டு அரசியல் நடக்காதாங்க. அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களே, அதாவது விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் 2011 இருந்தார். ஆலந்தூரில் அதே பண்டுட்டி ராமச்சந்திரனை வேட்பாளர் 2014 அதிமுக இறக்குச்சு. அதே போல் திமுக சந்திரகாசியை எம்பி ஆக்குச்சு. அப்போ என்ன சொல்லுவீங்க? மதிமுக அதே மாதிரி நடந்துச்சு. மதிமுக திமுக நிறையா பேர் திமுகவுக்கு சேர்ந்தாங்க. ஆனால் எதிரில் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, பரம எதிரியான திமுக கூட இது அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆரின் பார்வையில் வந்த கட்சி, எம்ஜிஆரின் ஆசி பெற்ற கட்சி, இது எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் தன்னுடைய பதவிக்காக விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த, அது யார் சொன்ன குற்றச்சாட்டுங்க? சிவி சண்முகம் சொன்னது. உண்மையிலேயே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலை. உண்மையிலே திமுகவும் அதிமுக பேச்சுவார்த்தை நடக்கும். இதெல்லாம் இவங்களா ஆதவர்ஜுனா கோஷ்டி கலைப்புற புரளி. அது எடப்பாடியார் மீது ஒரு தலித் விரோத சக்தின்னு காட்டுவதற்காக பண்ண முயற்சி. அது திருமாவளவன் முதல்வராகிறதுக்கு இவர் தான் தடையாக இருந்தாருன்னு சொல்கிறது. திமுக அதிமுக பேசினா அவங்க அரசியல் எதிர்காலம் காணாமல் போய்டும். தெரியுமா தெரியாதா? 2 பேரும் இருதுருவ அரசியல் செஞ்சவங்க 60 ஆண்டுகளாக. அப்போ அவங்க ஒன்று சேர்வது இயல்பிலே பொருந்தாதுன்னு தெரியும். அப்போ அப்படி பொருந்தாதுங்கிறத போய் பேசுவாங்களா அவங்க? அப்படி ஒன்று நடக்கலை. நடந்துருதுன்னு சொல்ல போகிறாங்க. அதிமுக திமுக பேசுனா அந்த தரப்பில் யாராவது ஆதரிச்சிருக்கணும்ல, யாராவது பேசியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் நாங்கள் பேசுகிறோன்னு. ஏங்க நீங்கள் ஸ்டாலின் உதயநிதி விடுங்க, ஆர்எஸ் பாரதியாவது பதில் சொல்கிறாரா? துரைமுருகனாவது பதில் சொல்கிறாரா? பாலுவாவது பதில் சொல்கிறாரா? இல்லையே. அதுபோல் எங்கள் அதிமுக தரப்பில் யாராவது பதில் சொல்கிறாங்களா? பிரிஞ்சு போனவர்கள் தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டிருந்தாலும், ஆதவர்ஜுனா கேட்டிருந்தாலும், யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்க சிவி சண்முகம் போன்றவர்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் இபிஎஸ்ஸை தான் பார்க்கணும், எங்கள் தலைமையை தான் நீங்கள் பார்க்கணும். தலைமைக்கு வாங்க, நாங்களே கூப்பிட்டு போகிறோம்.
இவங்களே போய் ஆனால் அந்த மாதிரி அவங்க வராங்க ஆதரவு கேட்குறாங்க, நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்க சொல்லலாம். ஆனால் அதை விட்டு நீங்கள் ஆதரவாக முடிவு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆதரவு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இங்கே கூட்டம் போட்டால் என்ன அர்த்தம்? ஆக இது வந்து அப்பட்டமாக பழைய என்ன திமுக மீது குற்றச்சாட்டு வச்சங்களோ அது அத்தனை குற்றச்சாட்டும் இவரே செய்கிறார். எங்கள் அமமுகவுடைய காமராஜர் கூட்டு போகிறாருங்க, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாருங்க, தமிழ்நாட்டே காப்பாற்றுறோம், என்னையை காப்பாற்ற மாட்டாருன்னு விஜயை பற்றி பேசுகிறப்ப அதில் பேசுறது உண்மை தானே? அப்போ அமமுகவை உடைத்தாருங்கிறது ஒத்துக்கிறீங்களா? நான் அவர் சொல்கிற ஒரு கட்சி எம்எல்ஏங்கனால நான் கண்டுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நான் பார்க்குறேன் பாருங்கள், சட்டப்படி நடவடிக்கை கிடையாது, கட்சியை பொதுச்செயலாளருக்கு தான் உரிமைன்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி இதே தான் நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம் சிவசேனாவுக்கு எதிராக நடந்த விஷயத்தில். ஏன்னா சிவசேனாவில் அதிகபட்சமாக பிரிந்த எம்எல்ஏக்கள் இருந்தாலும் குறைவாக வச்சுருந்த உத்தவ் தாக்கரேவுக்கு தான் முழு அதிகாரம்னு சொன்னாங்க. உடைச்சது பாஜக தானே, அதெல்லாம் அடுத்த விஷயங்க. உங்கள் கூட்டணி கட்சி தானே. இல்லை அது இருக்கட்டும், அது வேறு விஷயம். நடந்திருக்கா இல்லையா, நடந்ததில் வெற்றி எது பெற்றுச்சு? உத்தவ் தாக்கரே தானே வெற்றி பெற்றார், பொதுச் செயலாளர் தானே வெற்றி பெற்றார். ஏன்னா நம்ம அந்த பாஜகங்கிற கேள்வியை உள்ளே வச்சுட்டு மற்ற விஷயம் எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம். இங்கே அதுதான் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய தவறு. என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் மீண்டும் ஜெயலலிதாவுக்கு எதிராக இவர் ஜெயலலிதா மாதிரி ஒரு மாஸ் லீடர் இல்லைன்னு சொல்லி இபிஎஸ் லீடராகவே ஏற்றுக்கல இவங்க ஊடகங்கள். மாஸ் லீடர் இல்லை, ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் இல்லை, கலைஞரும் ஜெயலலிதா மட்டும்தான் கரிஸ்மெட்டிக் லீடர் அப்படின்னா எங்கள் முகம்தான் ஒரு லீடருக்கான அடிப்படை தகுதியாங்க? உடல் அமைப்பு தான் அடிப்படை தகுதியாங்க? இல்லை வயது தான் அடிப்படை தகுதி? என்ன தகுதி அந்த கரிஸ்மெட்டிக் லீடருங்கிறது? என்ன தகுதி? அவர் 62 வயசில் முதல்வர் பொறுப்பேற்கிறாரு. தமிழ்நாட்டு வரலாற்று கலைஞரும் 43 வயசு விட்டார், அம்மாவும் ஏறத்தாழ 40-42 வயசில் முதல்வர் ஆகிட்டாங்க. ஆக அதை தாண்டி ஒரு 62 வயசில் அவர் வந்து இன்னைக்கு 72 தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார். அவர் இந்த தேர்தலில் கூடுதலாக உழைச்சது யாரை கேட்டாலும் ஸ்டாலினை கேட்டாலும் சொல்லுவார், என்னை விட கூடுதலாக பயணிச்சவர் இபிஎஸ் தான் போனார் தமிழ்நாடு முழுக்க. அது உண்மை. 1.5 ஆண்டுகளாக போயிட்டு இருந்தார். ஆக இது ஒரு பக்கம். அதுபோல் எல்லா தப்புக்குமே பிஜேபி தான் காரணம்னு சொல்லிட்டா ஃப்ரீ ஆகிடுவாங்க. காங்கிரஸ் பண்ணுற தப்புக்கு ஒத்துக்க மாட்டோம். காங்கிரஸ் முதல் நாள் இங்கே கூட்டணியில் இருக்காங்க, அடுத்த நாள் இங்கே கூட்டணிக்கு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தேர்தலில் கீதா ஜீவன் இப்போ தோத்துட்டாங்க. கீதா ஜீவனுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்களா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஏன்னா முதல் நாள் ராத்திரி கூட இருக்கிறாங்க, அடுத்த நாள் இந்த கணிக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? அப்பட்டமாக காங்கிரஸ் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சலசலப்பை உண்டு பண்ணாங்க, பிரச்சனை உண்டு பண்ணாங்க. கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களை கூட காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்கலை, அதில் இறந்து போனாலும் சந்திக்கலை. ஆனால் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாங்க. இருந்த கூட்டணி திமுக கூட்டணி. அப்போ அவருக்குள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவ்வளோ இதாக நடந்துக்கிட்டாங்க. ஆக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, காங்கிரஸ் தான் கல்பிரேட்டாக வேலை பார்த்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நரேந்திர மோடி வார்த்தையிலே சொன்னால் கல்பிரேட்டாக ராகுல் காந்தி வேலை பார்த்துருக்காரு. அப்படிங்கிறது அங்கே மறுக்கப்படாத உண்மை. ஏன்னா விஜய் வெற்றி பெறட்டுங்க. விஜயுடைய வெற்றி என்பது வெறும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வேலை செய்யட்டும், எப்படி வேணால் பொருளியல் நீங்கள் தான். ஆனால் களத்தில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வேட்பாளர்கள் எங்கேயாவது தொகுதி மக்களை சந்திச்சிருக்காங்களா? 234 தொகுதியில் விதிவிலக்கா ஏதாவது ஒரு 20 தொகுதியில் நடந்திருக்கலாம், 30 தொகுதியில் நடந்திருக்கலாம். 200 தொகுதியில் உங்கள் வேட்பாளர்கள் மக்களை சந்தித்தாலும் அவர்களே மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். அந்தந்த எம்எல்ஏக்களை இல்லைங்க நாங்கள் சந்தித்தோங்க, விழுப்புரத்தில் ஒருத்தர் இருக்கார், உளுந்தூர்பேட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா ஏங்க நாங்கள் மக்களை சந்தித்தாங்க, இந்த நேரத்தை பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 10-20 எவிடன்ஸ் காட்ட முடியுமா? அப்போ அப்பட்டமாக உழைக்காமே நீங்கள் வெற்றி பெற்றாங்க, உழைக்காமே நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சராகவும் ஆகிட்டாங்க. அப்போ இந்த சூழல் வளர்த்தா நாளைக்கு எல்லாரும் இதே மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ண என்ன பண்ணுங்க? நாளைக்கு இந்த நடிகர் வந்துட்டாருங்க, நாளைக்கு என்ன பண்ண இந்தாண்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஃபுல் நடிகர் செட்டு இறக்குறாங்க. தனுஷ், சிவகார்த்திகேயன், அஜித்னு எல்லா நடிகர் கூட வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அவங்களும் பிரச்சாரம் பண்ணல. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இப்படியான இணையதளத்தை மட்டும் வேலை செய்கிறாங்க. நாமினேஷன் தாக்கல் போகிறாங்க, பேருக்கு 2-3 கூட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் கட்சி தொடங்கிலேருந்து எத்தனை கூட்டம் நடத்துகிறார் பாருங்க. அதிகபட்சமாக 10 அல்லது 20. ஆனால் 2 கட்சியும் மாறி 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 எத்தனை கூட்டம் அந்த தலைவர்கள் கலந்துக்கிட்டது. உதயநிதி எத்தனை இடத்த பிரச்சாரம் போயிருப்பார், ஸ்டாலின் எத்தனை இடத்த பிரச்சாரம் போயிருப்பார், இபிஎஸ் எத்தனை இடத்த போயிருப்பார். ஏங்க சிவி சண்முகம் பிரச்சாரத்துக்கு போன இடம் அளவுக்கு விஜய் போயிருப்பாருங்க. ஒரு மாவட்ட செயலாளர் சிவி சண்முகம் போன இடத்துக்காவது, எஸ்பி வேலுமணி போன இடத்துக்காவது போயிருப்பாங்களா? இவங்க பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அந்த உழைப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்படி தான் உழைப்பார், ஆனால் எம்எல்ஏ ஆகிடுவார்னா நாளைக்கு இதே மாதிரியான மெத்தட் நாளைக்கு வேறு இது பண்ணுறாங்க. நடிகர் நடிகைகளை வேறு மற்ற கட்சியும் கலை இருக்குதுங்க. பீக்கில் இருக்க நடிகர்களே கலை இருக்கட்டும், நாளைக்கு சூர்யாவை இறக்கட்டும், சிவகார்த்திகேயன் இறக்கட்டும், தனுஷ் இறக்கட்டும்,
அவங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கும்ல, அவங்களுக்கும் பிரபலம் இருக்கும்ல, என்ன பண்ணுவீங்க? ஆக அது எல்லாம் அரசியல். மக்களுக்காக நியாயமாக கோரிக்கையை பேசி பேசி போராடி அந்த போராட்ட இயக்கத்தை வளர்த்தெடுத்து அந்த இயக்கத்தின் அடிப்படையில் கட்சி வளரும். கம்யூனிஸ்ட் கட்சியை போல, நாம் தமிழர் கட்சியை போல இப்படி நிறைய இயக்கங்கள் போராடி வளர்ந்துருக்கு. என்ன அதுதான் அதிமுகவுடைய வரலாறு என்பது. திமுகலேருந்து வந்தாலும் 50லேருந்து 72 வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு எம்ஜிஆர். அவர் கூட வந்த எல்லாரும் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவங்க திமுகவில். அவங்க வந்து தான் கட்சி தொடங்கினாங்க. எம்ஜிஆர் மட்டும் கட்சி தொடங்கல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வேலை செஞ்சாங்க. சின்ன தேர்தலில் எல்லாத்தையும் சந்திச்சு தான் 77 ஆட்சி பிடிச்சாங்க. இப்படி தான் நடந்துச்சு. 49 தொடங்கின கட்சி தான் 67 ஆட்சி பிடிச்சது திமுக. எத்தனை ஆண்டு பயணம்? ஏறத்தாழ 18 ஆண்டுகள் பயணம் அது. ஆக இப்படி எல்லாரும் உழைப்பை கொடுத்து தான் வந்துச்சுங்க கட்சி. ஆனால் இவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறதா இந்த 15 நாள் ஆட்சியிலே தெரிஞ்சிருச்சு. இல்லை, இப்போது நம்ம ஒரு கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை வந்து உடைத்து விட்டார்கள் விசிக மற்றும் ஐயுஎம்எல் காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடிய திமுக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னதான் தவேகால வந்து இணைஞ்சிருந்தாலும் கடுமையான விமர்சனங்கள் வந்து திருமாவளவன் விஜய் மேலே வச்சுருந்தார். ஒரு டைமில் வந்து நடிகர்களை வந்து தியேட்டருக்கு அனுப்புங்க, இங்கே வர வேண்டாம், ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை, இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டு திருப்பி அதே கட்சியில் அதே கூட்டணியில் அதே ஆட்சியில் வந்து பங்கிடும் போது இந்த நிலைப்பாடுன்றது ஒரு பக்கம் 2 டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கிற ஒரு விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது. உங்கள் கருத்து? அப்பட்டமாக இது இரட்டை விடந்தாங்க. அதாவது பிஜேபியின் பிள்ளைன்னு சொன்ன தாவேகாவை விஜயை அவருக்கு தாய்ப்பால் பத்தலாம், நீங்கள் தாய்ப்பால் ஊற்ற போகிறீங்க. உண்மைதானே? மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இல்லைங்கிறத பிஜேபி பெத்த பிள்ளைக்கு நீங்கள் எங்கே பால் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் அவங்க 2 எம்எல்ஏ கொடுத்து ஆதரவு சேர்ந்து ஆட்சி நிறுத்த போகிறீங்க. செஞ்சார்ல, பிஜேபி பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தானே நீங்கள் ஆட்சியில் வச்சுருக்காரு திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு? இன்றைக்கி அந்த பிஜேபி பிள்ளைன்னு சொல்ல போகிறாரா? அப்போ இன்றைக்கி பிஜேபி பிள்ளைன்னு சொன்னால் அப்போ பிஜேபி பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எங்கே உதவுறீங்க? அது அப்பட்டமான சுயநலமாச்சே. நான் கவர்னர் ஆட்சி வரட்டும், மறு தேர்தல் வரட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது மறு தேர்தல் இப்போயே 2 தொகுதியில் போட்டிட்டார், 1ல் தோற்று 2லையுமே ஜெயிச்சார். இப்போ வரப்போகுது திருச்சி கிழக்கில். அப்போ திருச்சி கிழக்கில் செலவு பண்ணுற காசு மட்டும் செலவு கிடையாது, அங்கேயும் கோடிகள் கொட்ட தான் போகிறாங்க. அதாவது அரசாங்கம் செலவு பண்ணுற தேர்தல் செலவுகள் அந்த சட்டமன்ற தொகுதியில் பல கோடிகள் செலவாகுமா ஆகாதா? அப்போ அந்த ஒரு தொகுதி ஆகிறது மட்டும் செலவு இல்லையா? அதுதான் மீதி தொகுதியில் வந்துட்டு போட்டுவாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன கவலை? அப்போ நேர்மையாக வேலை செய்யுங்க. இப்போ திடீர்னு தெரியாமல், ஏன்னா கிண்டர் ஜாய் ஓட்டுன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா விஜய் என்ன சொன்னார், உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் அடம்பிடிங்க. எப்படி கிண்டர் ஜாய் வாங்கி தரலாம் அடம்பிடிக்கிறீங்களோ அது போல் விஜய் அங்களுக்கு ஓட்டு போட சொல்லி அடம்பிடிங்கன்னாங்க. அப்போ சமூக வலைதளங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்க, நிறைய வீடியோ வைரல் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்க 3 வயசு 4 வயசு விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அழுதுச்சுங்க. அப்போ அதுதான் கிண்டர் ஜாய் ஓட்டு. 20% இவர் வாங்கின ஓட்டுன்னா 15% குழந்தைங்களை ஏமாற்றி வாங்கின ஓட்டு. குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறையா பேர் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவே இருந்தாலும் சரி, இப்போ குழந்தை கேட்குறான் பேர பையன், அவனுக்காக ஒரு ஓட்டு போடும். நம்ம ஒரு ஓட்டுலையா அதிமுக தோத்துற போகுது, நம்ம ஒரு ஓட்டுலையா திமுக தோத்துற போகுது அப்படின்னு போட்ட ஓட்டில் இன்றைக்கி அதிமுக வெற்றி பெறல. இவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கை 108 இடங்கள் கிடச்சதுங்க. அது மிகப்பெரிய அளவு. அப்போ அது ஏமாற்றி வாங்கின ஓட்டு தான், நேரடியாக வாங்கலையா? ஏங்க நாங்கள் இந்த வேலை செய்ய போகிறோம், இந்த வேலை திட்டம் எங்களுக்கு இருக்குது, இந்த கொள்கை திட்டம் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னீங்களா? குழந்தைங்கிட்ட அடம் பிடிக்க சொல்கிறீங்களே, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்களே குழந்தைங்களை பெனிட்ரேட் பண்ணியிருக்கீங்களே நீங்கள். அப்போ தவறு தானே? இப்போ இந்த பெனிட்ரேட் மெத்தடை யார் பண்ணாலும் தப்பு தானுங்க. நாளைக்கு இதே மெத்தடை நான் மற்றவங்க எடுக்க மாட்டானா? உங்களுக்கு தான் இன்ஸ்டா இருக்குது, உங்களுக்கு தான் ட்விட்டர் இருக்குது, உங்கள் பைக்கு தான் இளைஞர் இருக்காலாம் நினைக்காதீங்க. அதே சக்தியை நாளைக்கு திமுக தரட்டா என்ன பண்ணுவீங்க? செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை சிதைப்பதற்கான வேலையை தான் செஞ்சாங்க. அது மட்டும் ஒன்றுபட்ட கட்சியாக தான் இருந்துச்சு. இந்த நல்ல வெற்றி தாங்க. 1,34 லட்சம் வாக்குகள் இந்த தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ 20 லட்சம் வாக்குகள் தான் திமுகவுக்கும் அதிமுக இந்த தடவை வித்தியாசமாக இருக்குது. அவங்க 1,54 லட்சம், 1,34 லட்சம் ஏறத்தாழ. ஆக இப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தோல்வி. 66 எம்எல்ஏ வச்சுருந்த அணி இன்னைக்கு 66 எம்எல்ஏ வச்சுருந்த கட்சி இன்னைக்கு 47 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 19 எம்எல்ஏ குறைஞ்சிருக்கு. இதான் வித்தியாசம். ஆனால் திமுக எந்த இடத்துல இருந்துச்சு?
ஆட்சியில் இருந்த கட்சி, தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்த கட்சி இன்னைக்கு சுருங்கி போய் 59 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியா மாறிடுச்சு. அப்ப பெரிய இழப்பு திமுக. ஆனால் பெரிய இழப்பு திமுக இல்லாத மாதிரி சொல்றாங்க. ஏங்க அவன் கூட இப்ப ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கா? மதிமுகவும் அவங்க சொந்த சின்னத்தில் நின்னதுனால இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவர் இப்ப சொல்லிட்டாராங்க அடுத்த தேர்தலில் தனி சின்னத்தை தான் போட்டிடுவான்ட்டார். அப்ப எதை காட்டுது? இப்ப நாங்களும் தனிச்சா போட்டிருந்தா கூட போயிருப்போம்னு காட்டுதா? இப்ப திமுக இன்னும் தனித்து விடப்பட்ட கட்சியா இருக்கு. அப்ப திமுக அடுத்த தேர்தலில் யாருடன் கூட்டணி? நீங்க பிஜேபியோட கூட்டணி போவோம். பிஜேபியோட கூட்டணி மேல வேற யாரு கூட போவோம்? தவேக கூட கூட்டணி போவோம். ஏன் தவேக கூட கூட்டணி போவோம்னா பிஜேபி மதவாத சக்தின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிட்டீங்க. அந்த அடிப்படையை வச்சு பார்க்கலாம். ஆனால் பிஜேபியோட இருந்தவங்க தான் பிஜேபியோட மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தவர்கள். அங்கே இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட போது நீங்கள் பிஜேபியின் கூட்டணியில் அமைச்சரவையில் இருந்தவர்கள் திமுக காரர்கள். குஜராத்தில் இஸ்லாமியர் தாக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த தாக்கப்பட்ட சமயத்தில் பிஜேபியுடன் தான் திமுக கூட்டணி இருந்துச்சு. ஆக அது போகிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. சரி, அப்படி போகலன்னா தாவேகா கூட வருகிற தேர்தலில் கூட்டணி போவாங்க திமுக. ஓகே, வன்னியரசின் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனமானது ரொம்ப அதிகமாக நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவரை வந்து ரொம்ப சாடி பேசினதுனால அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள் வந்து வன்னியரசின் மீதும் விஜயின் அரசாங்கம் மீதும் அமைச்சரவை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பிளிட்டின் மீதும் ஒரு கடும் கோபத்தில் இருக்கிறதா நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுது. வன்னியரசின் மீது ஆக்சுவலாக வைக்கக்கூடிய விமர்சனமானது என்னது? அது நீங்கள் சொல்கிறது வந்து அவர் பசங்க முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதி வெறியராக அவரே பதிவு பண்ணியிருந்தார். அதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த சமூகத்தை சேர்ந்தாலும் எங்களுடைய சமூகத்துடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு, நீங்கள் நிறையா பிரதிநிதித்துவத்தை வந்து பறையர் சமூகத்தை கொடுத்துட்டீங்க, வன்னியரசை சொல்வதன் மூலம் பறையர் சமூகத்தை கொடுத்துட்டீங்கன்னு அவங்க ஒரு பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் பதிவு இருக்குது. ஆனால் இது வன்னியரசுடைய இரட்டை நிலைப்பாடு. நீங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவரை எதிர்த்து பேசுறது, ராமதாஸ் அவர்களை மனநோயாளின்னு சொல்லிடுது. ஆனால் அந்த மனநோயாளியான ராமதாஸுடைய ஆதரவை திண்டிவனம் தேர்தலில் நிற்கும் போது கேட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். அவர்கள் அன்புமணி அவர்கள் அந்த அதிமுக அணியில் இருப்பதனால எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தனியாக ஒரு அணியாக போடல, மறைமுக ஆதரவு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. இப்போ இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ எதுக்கு அந்த இரட்டை நிலைப்பாடு? ராமதாஸ் அவர்களை மனநோயாளின்னு சொன்னது விடிய வன்னியரசு தான். பல முறை மனநோயாளி ராமதாஸ்ன்னு கட்டுரை எழுதிப்பார், எத்தனை கட்டுரைகள் எழுதியிருப்பார், எத்தனை பேட்டிகள் பேசியிருப்பார். அதே போல் இவரை பசுவன் முத்துராமலிங்க தேவரை சாதிய ரீதியாக குறிப்பிட்றது, சாதி வெறியன்னு குறிப்பிட்றது, இப்படியெல்லாம் செஞ்ச வன்னியரசு அவர்கள் தானே. ஆக இவர் இப்போ அமைச்சராகிட்டா என்னத்தை மாற்றத்தை வந்து கடைபிடிச்சிட போகிறாரு? அந்த மக்கள் மீது என்ன வன்மத்தை கட்டவிழ்த்து விட போகிறாரு? தொடர்ந்து வன்மமாக தான் கட்டவிழ்த்து. ஏன்னா ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு வன்னியரசு இதுவரை அணுகியதில்லை. எந்த இடத்தையுமே ஒரு சமூக நல்லிணக்கம் வேணும், ஒரு பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒற்றுமையோடு இருக்கணும், ஒரு பறையர் சமூகமும் முக்குலத்து சமூகமும் ஆகமுடியார் தேவர் போன்ற சமூகங்கள் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற எந்த அணுகுமுறையும் முன்னெடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. அவர் தெரிகிற மாதிரி செய்யவும் இல்லை எதுவும். இதை முரண்பாடுகளை மேலும் மேலும் சிக்கலாக்குகிற விதமாகத்தான் நிறைய இடத்த பேசியிருக்காரு. இப்போ இதுக்கப்புறமா அவர் சிக்கலை தவிர்த்து பேசுவாரான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறனால விஜய் ஆதரிச்சு, விஜயை எத்தனை முறை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, எத்தனை முறை. திருமாவளவன் மட்டும் பாஜகவின் பிள்ளைன்னு சொல்லலை, தாவேக்காவும் பாஜகவின் பி டீம்னு வன்னியரசு வாயால் பேசுனது. அவர் பேசுகிற தொலைக்காட்சி ஒவ்வொன்றிலையுமே அவர் கொடுத்த விவாத நிகழ்ச்சிகளில், அவர் கலந்துக்கிட்ட விவாத நிகழ்ச்சிகளில் அவரே பேசுனது நானே கேட்டிருக்கேன். ஆக இன்னைக்கு அந்த விஜயை என்ன சொல்ல போகிறார்? இவர் தொடர்ந்து ஆதரிப்பாரா? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் இந்து அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் நியமனத்தை அவர் கண்டிச்சிருப்பார். நம்ம கண்டிக்கல, நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பிராமணர்களை ஆதரிக்கிறோம், பிராமணர்கள் அமைச்சராக இருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனால் நமக்கு அதிமுக கட்சியே அப்படி ஆதரித்த கட்சி தான். அதிமுக கட்சி தலைவரே பிராமணராக இருந்தவங்க தான், அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க குருஸ்தல் அம்மா அவர்கள். ஆக அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அவர்கள் நிலைப்பாடு அது இல்லையே. இன்றைக்கி அவர் வெளியே இருந்தாலும் அதை எதிர்த்து பேசியிருப்பார், இன்றைக்கி உள்ளே இருக்கிறனால அதை ஆதரித்து பேசுகிறார். அப்போ இதான் இரட்டை நிலைப்பாடு. அப்போ இது இரட்டை நிலைப்பாடு என்பதை தாண்டி சுயநலமாக தான் கூட்டணியில் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவோம், தான் கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டா என்ன வேணாலும் பேசுவோம். மட்டமான அரசியல் ராசா பேசுகிறார் இல்லையா,
என்னமோ திமுக கூட்டணி வந்து என்னமோ கணவன் மாதிரியும் கூட்டணி கட்சிகள்லாம் மனைவி மாதிரியும் என்ன அதாவது மாலை ஏறுறவன் ஒருத்தன் புணர்ச்சி வர்றது இன்னும் ஒருத்தர் பெரியாரை துணைக்கி இழுத்துக்கிறது இப்படிங்கிற வேலையை செய்கிறார் இல்லையா? இது ஒரு மட்டமான விமர்சனமாக நான் பார்க்கிறேன். அதை ராசாவிடமிருந்து பார்ப்பதற்குல்ல ஒரு ஏன்னா இவர் விடுதலை சிறுத்தைகளை மையம் வச்சுதான் அவர்கள் பேசியதை போல இருக்கிறது. ஏன்னா அப்போ இது ஒரு பகுத்தறிவை பேசுகிற ராசா அவர்கள் பகுத்தறிவு பேசிக்கொண்டே எப்படி ராஜாத்தி அம்மாவின் காலில் ராசா விழுந்தாரோ, பப்ளிக்காக தான் விழுந்தார், ஊடகங்கள் மத்தியில் தான் விழுந்தார். அதுபோல் பகுத்தறிவு பேசுகிறவர் ஒரு குடும்ப ஆணாதிக்க சிந்தனையோடு தான் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தெடுத்துக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தெடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க.